கேப்டன் படக மேரிங்க. முன்னாடியே வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கே வந்து நம்மளோட ஓன் சாக்லேட் மேக் ஓனில் வந்து நாங்கள் சாக்லேட் மேக் பண்ணி நாங்களே எடுத்துப்போம். அதுக்கான ப்ரைஸ் இன்றைக்கி வந்து ஆக்சுவலி நாங்கள் ஒரு ஷார்ட் ட்ரிப் போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரி போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு தெண்டல் பாப்பா வீட்டில் விட்டு நாங்கள் 2 பேரும் வந்து ட்ரிப் போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் வந்து ஒரு 8:30 போல் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து சம்மரில் ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஷார்ட்டாக ஒரு ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு போகிறோம். ஏப்ரல் மந்த்து தான். ஸோ அங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரில. நார்மலாகவே ஏலகிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்கும். சரி பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து சரி பைக்கில் போகலான்றதுனால வந்து நம்ம சென்னையிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட காமிக்குது. ஸோ பார்க்கலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 9 மணி ஆகுது. கொஞ்சம் வெயில் ஆரம்பிச்சிச்சு. ஸோ வெயில் எப்படி இருக்குது, வண்டி ஓட்டுறது எப்படி இருக்குன்றது போக போக காமிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் என் கூட ஜாயின் பண்ணுறாரு. அவர் வந்து பெங்களூர்லேருந்து வராரு. அவர் காரில் வர்றதால நம்ம அங்கே போய் மீட் பண்ணுறோம். ஸோ இதான் பிளான். மற்ற பிளான் எல்லாமே வந்து போகிறப்ப சொல்கிறேன். ஸோ அன்டில் ஸ்டேட்டின் பை பாய். வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததால் அப்படியே போகிற வேலை ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போயிடலாம். நீங்கள் ஸ்டாப் ஆகிட்டோம். பைக்கில் போகிறது நார்மலாகவே எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த டைம் இந்த ட்ரிப்பில் வந்துட்டு ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஓகே காய்ஸ், இப்போ தான் நம்ம ஏலகிரி என்ட்ரு பண்ணுறோம். இங்கேருந்து வந்து இன்னும் 14 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி நம்ம மேலே போகணும். ஏலகிரியில் மட்டும் மொத்தம் 14 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக நாங்கள் கொடைக்கானலில் வந்து இந்த மாதிரி ஹேர்பின் பென்ஸில் ட்ராவல் பண்ணோம். பட் அப்போ நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணோம். அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக த்ரில்லிங்காக இருந்துச்சு. இப்போ நாங்கள் பைக்கில் போயிட்டுருக்கோம். அது இன்னொரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்பவே நல்லா இருக்குது. இருந்து வியூ பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது வியூ. கீழெல்லாம் செம்ம சூடாக இருக்குது. ஆனால் மேலே ஏரியாவில் கொஞ்சம் சில்லுன்னு காற்று நல்லா வருது. நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டென்ட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இது மட்டும் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஹட்டு இருக்குது, ஏஃப்ரேம் ஹவுஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2500 ருபீஸ் ஸ்டே பண்ணுறது மட்டும்தான். பட் ஆனால் நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜோடு வருது. அந்த பேக்கேஜ்னான்றது நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். நான் ரேட்டு வந்து அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் நம்ம நைட் ஸ்டே பண்ண போகிறது இந்த மாதிரி டென்ட்டு தான். ஸோ இன்னும் வந்து நம்ம டென்ட்டு வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ அது வந்து ஒரு 1 hour ஆகும்னு இருக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டு வந்து காரை தந்துருக்காப்புல. அந்த காரில் பக்கத்தில் போய் லஞ்சு சாப்பிட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் ஹவுஸ் இருக்குது. இப்போதைக்கு அதான் பிளான். அதை முடிச்சுட்டு இங்கேருந்து பக்கத்தில் ஒரு 50 மீட்டர் இங்கேருந்து பார்த்தா தெரியுது சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் அது பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட் ரிலாக்ஸேஷன், அவ்வளோதான். ஸோ பாருங்கள், போட் ஹவுஸ்க்கு பார்க்கிங் வந்தாச்சு. இப்போ போட் ஹவுஸுக்கு போகிறோம். பார்க்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்ட்டு. எங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா அந்த படகு பிடிச்சிட்டு போகிற மாதிரி. பட் அது கிடைக்குதா இல்லை பெடல் பிடிச்சிட்டு போகிற மாதிரி கிடைக்குதான்றதை போய் பார்த்தா தான் தெரியும். என் மச்சானுக்கு வந்து பெடல் வேணாமா, படகு தான் வேணுமா, பார்க்கலாம் என்ன கிடைக்குது. சாப்பாடும் வாங்கி கொடுத்தேன், நீ பெடலும் பண்ணி தீரணும். போட் ஹவுஸ் போகிற ரோட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட் ஷாப்ஸ் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணலாம். நாங்கள் வந்து ஸ்டார் ஃப்ரூட் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கான வர்த்தும் இல்லை, டேஸ்ட் வந்து பெருசாக இல்லை. எங்களுக்கு எதுவும் பர்சனலாக பிடிக்கல. ஓகே, இப்போ வந்து நம்ம போட் ஹவுஸ்க்கு போகிறோம். போட் ஹவுஸ்க்கு வந்து முதல்ல இந்த பார்க்குள்ளே என்ட்ரு ஆகணும். அதுக்கு தனி டிக்கெட்டு. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு தான் வந்து போட் ஹவுஸ் இருக்கா. ஸோ வாங்க போய் பார்ப்போம். இதுதான் போட் ஹவுஸோட என்ட்ரன்ஸ். நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு இப்போ லைனில் நின்றுருக்கோம். கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி போவோம். நாங்கள் வந்து இந்த மாதிரி பெடல் போட்டுக்கு தான் வந்து டிக்கெட் வாங்கியிருந்தோம்.
இதுக்கே வாப்பா ராஜு பாரு. ஓகேண்ணா. ஓகே எங்கேயோ ஊரில் சாப்பிட்டேன். நம்ம கையில் அந்த கண்ட்ரோலை நம்ம இழந்துட்டோம். கப்பலுக்குள்ள இந்த எம்சில் போட்டுதுங்க, அது ஓட்ட அடைஞ்சிருச்சு. கேப்டன் படகு மாரிங்க. கேப்டன் 2 பேரும் ரொம்ப சோம்பேறியான புள்ளிங்களா இருக்கிறாங்க. கேப்டன் இவங்களை கூட்டிட்டு வந்தது ஸ்டார் ஃபிஷ் சாப்பிட்றதுக்கு தான். ஸ்டார் ஃப்ரூட் மட்டும் அந்த சைடு எடுத்து வச்சுக்கிறாங்க பாருங்க கேப்டன். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. போவே மாட்டேங்குது. ஸோ போட்டிங்கை முடிச்சாச்சு. போட்டிங் வந்து ரொம்பவே வந்து ப்ளசண்ட்டாக இருந்தது. இந்த வெயிலுக்கு உங்களுக்கு தெரியும் சென்னையில் எவ்வளோ ஒரு ஏப்ரலில் வெயில் இருக்குன்ட்டு. ஸோ இந்த கிளைமேட் நல்லாவே இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும் இருக்குது. ஸோ நம்ம தனியாக ஆப்போசிட்டில் வந்து பார்க்குக்கு தனியாக பே பண்ணுறத விட இங்கேயே பார்க் இருக்குது. சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு இருக்குது, உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ சில்ட்ரன்ஸோடு வந்தீங்கன்னா அழகாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். சில்ட்ரன்ஸ் இல்லைன்னா இங்கே இருக்கிறவங்க யார் சாமி இவன், எங்கேருந்து வந்திருக்கான்? இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து இந்த செல்ஃபி பண்டா பார்க் சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்திருக்கோம். இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. அண்ட் கேம்ஸ் வந்து ஒரு 4 கேம்ஸ் இருக்குது. இது பின்னாடியே வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரியும் இருக்குது. அங்கே வந்து நம்மளோட ஓன் சாக்லேட்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே தான் போக போகிறோம். வந்து போகலாம் இல்லையா? கேம்ஸ்க்கு சாக்லேட்டுக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் பேக்கேஜ் அதிகமாக சொன்னதால் நாங்கள் என்ட்ரன்ஸ் ஃபீ 100 மட்டும் வாங்கிட்டு இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஸோ சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்திருக்கோம். சாக்லேட் வந்து மேக் பண்ண போகிறோம். அதுக்காக எங்களோட மோல்டு வந்து நாங்கள் முதல்ல செலக்ட் பண்ணிட்டோம். இந்த மோல்டில் வந்து நாங்கள் சாக்லேட் மேக் பண்ணி நாங்களே எடுத்துப்போம். அதுக்கான ப்ரைஸ் வந்து 200 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க சாக்லேட் மேக் பண்ணலாம். நீங்கள் என்ன சூஸ் பண்ணி பார்ப்போம்? ஹார்ட் ஷேப் சூஸ் பண்ணிக்கிறேன். சூப்பர். இப்போது சாக்லேட் மேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் இந்த சாக்லேட்டை சூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பாண்டா சாக்லேட். சாக்லேட் செய்கிறதுக்கு முன்னாடி ஹைஜீனிக்காக இருக்கணும்னு அவங்களே வந்துட்டு ஹேர் கேப்பு, அப்புறம் வந்து கைக்கு க்ளவுஸு, ஏப்ரான் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. சாக்லேட் செய்கிறதுக்கு தேவையான எல்லா டாப்பிங்ஸுமே வந்துட்டு அவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க. நமக்கு என்ன டாப்பிங்ஸ் வேணுமோ வந்து நம்மளோட மோல்டில் போட்டுக்கலாம். டாப்பிங்ஸ்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்களே வந்து ஹாட் சாக்லேட்டும் தராங்க. அதெல்லாம் வந்து நம்ம இந்த மோல்ஸ்லாம் ஊற்றி செட் பண்ணி வச்சுக்கணும். செட் பண்ண சாக்லேட்டை அவங்க ஃப்ரீசரில் வச்சுட்டு எங்களை ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. 2000 years later. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் எங்கள் சாக்லேட்ஸ்லாம் பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. நம்ம மேக் பண்ண சாக்லேட்டை அந்த மோல்ட்லேருந்து அப்படியே வெளில எடுத்து நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அது வந்துட்டு அரௌண்ட் ஒரு 1/4 கிலோ கிட்ட வரும். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. நான் பண்ண சாக்லேட்ல சொன்னு இது எங்க வண்டி? ட்ரிபிள்ஸ் போவா, ஃபோர்ஸ் போவா, பையஸ் போவா? அத கேக்க நீங்க வரும்போது
என்ன பண்ற டேய் செல்ஃபி பாண்டாவில் வந்துட்டு நிறைய பேக்ட்ராப்ஸ் இருந்துச்சு. அங்கே வந்து நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். நீங்கள் ஒரு ஃபோட்டோ லவராக இருந்தால் இந்த பிளேஸ் வந்து ஒரு மஸ்ட் ட்ரை பிளேஸ். ஆய் சொல்லிடுங்கம்மா எல்லாருக்குமே. எல்லாருமே ஆய் சொல்லுவாங்க. என்னம்மா புருஷனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்க. புருஷா பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். ஸோ இங்கே அந்த இது ஏடிஎஸும் நம்ம பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஷூட் வந்து நிறைய எடுத்துக்கலாம். ஸோ எக்கச்சக்கமான ஒரு தீம்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. லைக் பட்டர்ஃப்ளை, இந்த மாதிரி டயரு, அந்த மாதிரி வந்து டியரு, அந்த மாதிரி வந்து சின்ன அட்டு, அங்கே பார்த்தீங்கன்னா லவ் சிம்பிள், பட்டர்ஃப்ளைஸு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹார்ட்டின் சிம்பிள். ஸோ அது மட்டும் மேலே லைட்லாம் தெரியுது. அங்கே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும், நல்லா தான் இருக்குது. இடம் வந்து நாங்கள் கொடுத்த 100 ரூபாய்க்கு ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம், அதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். ஸோ 100 ரூபா. அப்புறம் சாக்லேட் ஃபேக்ட்ரி, அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பர்ச்சேஸ்லாம் பண்ணோம், சூப்பராக இருந்தது. ஸோ இந்த இடம் வந்து மறக்காம நீ வர டைம் வந்து 4 மணி 4:30 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வந்து சூப்பராக டைம் பாஸ் பண்ணலாம். ஸோ மறக்காமல் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுங்கள். நான் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. யாரா நீங்களா? த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே நாங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். செம்ம ஒர்த்துங்க. 100 ருபீஸ்க்கு இந்த பிளேஸு. யாராச்சும் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. ஃபோட்டோ நிறைய எடுக்க பிடிக்கும்னா இந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக வாங்க. நமக்கு வந்து டென்ட் வந்து கீழே போட சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற டென்ட்டு. டிஜே போட்டு விட்ருக்காங்க. இதுதான் வந்து நமக்கான கேம்ப் ஃபயர் செட்டப்பு. அங்கே ஒரு ஃபேமிலி உட்காந்துட்ருக்காங்க. அவங்க வந்து ஹிந்தி ஃபேமிலி. ஸோ நமக்கு வந்து தமிழ் கப்பல் வந்து இன்னொருத்தவங்க வருவாங்க. ஸோ நமக்கு இங்கே வந்து கேம்ப் ஃபயர் செட்டப் போட்டிருக்காங்க. நாங்கள் புக் பண்ண பேக்கேஜில் நைட்டு டின்னர் அண்ட் பார்பெக்யூ வரும். அண்ட் மறுநாள் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வரும். ஸோ இப்போ அவங்க எங்களுக்காக பார்பெக்யூ பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது. அதுவும் அண்டங்காக